வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். எஸ்எஸ்சி, எம்டிஎஸ் அண்ட் கான்ஸ்டபிள் ஜிடி இந்த ரெண்டு ரெக்ரூட்மெண்ட்டுக்குமான கிராஷ் கோர்ஸ் வந்து நம்மளுடைய 2.0 சேனலில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதை பற்றின டீட்டெயில் தான் இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதில் என்னென்ன வீடியோஸ் கொடுக்க போகிறோம், எந்த மாதிரி இதில் சீரிஸ் வந்து கண்டினியூ பண்ணுவோம் அப்படிங்கிறது வந்து நம்ம இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்மளுடைய 2.0 சேனலையும் அடுத்ததாக இந்த மெயின் சேனலையும் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 வீடியோக்கு மேலே வரப்போகுது. ஓகே, உங்களுக்கு ஃப்ரீயாகவே வந்து பார்த்தீங்கன்னா எம்டிஎஸ் கான்ஸ்டபிள் ஜிடி ரெண்டுக்குமே சேர்த்து 100 வீடியோக்கு மேலே இந்த சேனலில் சந்துரு மேத்ஸ் 2.0 சேனலில் வந்து வரப்போகுது. ஓகே, ஸோ இதில் வந்து ஆல்ரெடி இப்போ நம்ம வந்து ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணிட்டோம். டெய்லி வந்து அப்லோட் ஆகும், டெய்லி அட்லீஸ்ட் ஒரு வீடியோவாச்சும் வந்து அப்லோட் ஆகும். ஓகே, ஸோ ஜிகேக்கு வந்து இன்றைக்கி வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ரெகுலராக வந்து இதில் வீடியோஸ் அப்லோட் ஆகும். இந்த சேனல் நம்ம ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. நடுவில் ஒரு 1.5 மாதம் 2 மாதம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இதில் வீடியோஸ் கொடுக்கல. பட் இனிமேல் வந்து இதில் கண்டினியூஸாக வீடியோஸ் கொடுப்போம். ஓகே, ஸோ ஆல்ரெடி நம்ம இவ்வளோ வீடியோஸ் கொடுத்துருக்கோம். இது எல்லாமே தனித்தனி பிளேலிஸ்ட் தான். ஓகே, ஸோ இதில் உங்களுக்கு தேவையான வீடியோஸ் வேணும்னா நீங்கள் வந்து பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து ஒரு வருஷத்துக்கான டாப் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் வந்து இப்போ இந்த எஸ்எஸ்சியில் நியூ பேட்டர்னில் கேட்குற கொஷின்ஸ் எல்லாமே வந்து ஜிகே டெய்லி 10 அப்படிங்கக்கூடிய பிளேலிஸ்ட்டில் இருக்குது. ரீசனிங் நியூ பேட்டர்னுமே இதில் இருக்குது. அடுத்து நியூ பேட்டர்னுக்கு வந்து தனித்தனி பிளேலிஸ்ட்டுமே நான் வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, ரயில்வே எக்ஸாமுக்குமே வந்து இதில் ஆல்ரெடி நம்ம வீடியோஸ் கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக ஜிகே ஷார்ட்கட் சீரிஸ் நம்ம கோர்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டாட்டிக் ஜிகேல ஒரு சில வீடியோஸ் வந்து இதில் கொடுத்துருப்போம். ஸோ அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாலேயே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சிக்கான ஒக்காபுலரி சீரிஸும் கொடுத்துருக்கோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா பார்த்துக்கோங்க. இதெல்லாம் பார்க்கலனா கூட பிரச்சனை இல்லை. நீங்கள் எம்டிஎஸ் இல்லைனா கான்ஸ்டபிள் ஜிடி ஆஸ்பிரண்ட் அப்படின்னா இன்னையிலேருந்து அப்லோட் ஆகிற வீடியோஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பண்ண போகிறது வந்து பார்த்தீங்கன்னா எம்டிஎஸ்க்கான கிராஷ் கோர்ஸ் தான். அது முடிச்சதுக்கப்புறம் தான் கான்ஸ்டபிள் ஜிடிக்கான கிராஷ் கோர்ஸ் வந்து கொடுப்போம். இன்னும் எம்டிஎஸ் எக்ஸாமுக்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 மந்த்துக்கு மேலே டைம் இருக்குது. பிப்ரவரியில் தான் எம்டிஎஸ் எக்ஸாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எம்டிஎஸ் தான் கொடுக்க போகிறோம். எம்டிஎஸ்க்கு கொடுக்குற வீடியோ வந்து கான்ஸ்டபிள் ஜிடி ஆஸ்பிரண்ட்டும் பார்க்கலாமா அப்படின்னு தான் நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும். கண்டிப்பாக தாராளமாக பார்க்கலாம். ஏன்னா எம்டிஎஸ்க்கும் கான்ஸ்டபிள் ஜிடிக்கும் ஒரே குவாலிஃபிகேஷன், ஒரே சிலபஸ் தான். ரெண்டுக்குமே 10th படிச்சிருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். ரெண்டுக்குமே ஒரே சிலபஸ் தான். பட் எக்ஸாம் பேட்டர்ன் தான் வேரி ஆகும். அந்த நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் தான் வந்து வேரி ஆகுமே தவிர மற்றபடி ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே சிலபஸ் தான். அப்படின்னால ரெண்டுலேயுமே ஒரே மாதிரி கொஷின்ஸ் தான் வந்து கேட்பாங்க. ஸோ நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் அனலைஸ் பண்ணி பார்த்தாலுமே ரெண்டுலேயுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் கேட்டிருப்பாங்க. அதனால் ஃபஸ்ட்டு நாங்கள் அப்லோட் பண்ணுற அந்த எம்டிஎஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாத்தையுமே வந்து அந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே வந்து கான்ஸ்டபிள் ஜிடி ஆஸ்பிரண்ட்டும் கண்டிப்பாக பாருங்கள். உங்களுக்கும் இது 100% யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, டவுட்டே வேண்டாம். இதே மாதிரி தான் உங்களுக்கு ஜிடிலையுமே வந்து கேட்பாங்க. ஓகே, ஸோ எல்லா வீடியோஸுமே வந்து உங்களுக்கு தமிழில் தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஓகே, அதுக்கப்புறம் உள்ளே இருக்கக்கூடிய கொஷின் எல்லாமே தமிழ், இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லையுமே இருக்கும். ஓகே, இப்போ எம்டிஎஸ்க்கான கிராஷ் கோர்ஸில் என்னென்ன வீடியோஸ்லாம் வரும் அப்படின்னா எம்டிஎஸை பொறுத்த வரைக்கும் ஜிகேவும் இங்கிலீஷும் தான் முக்கியம். ஓகே, அதை வச்சு தான் உங்களோட செலெக்ஷன் வந்து டிசைட் ஆக போகுது. ஸோ அதனால் ஜிகேக்கும் இங்கிலீஷ்க்கும் கண்டிப்பாக ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ணி வீடியோஸ் ஒவ்வொரு வீடியோவாக வந்து அப்லோட் பண்ணுவோம். ஓகே, இதில் ஜிகேல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாபிக் வைஸ் வரும். இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செட்டாக கொடுப்பேன். ஓகே, அதாவது 25 கொஷினாக வந்து கொடுப்பேன், போன வருஷம் கேட்டிருந்த கொஷின்ஸை. ரீசனிங்லேயுமே டாபிக் வைஸ் வரும். ரீசனிங் கண்டிப்பாக பாருங்கள். ஏன்னா நீங்கள் வந்து ரீசனிங் மேத்ஸ் ரெண்டுமே பார்க்காம போகக்கூடாது. மேத்ஸை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம், ரீசனிங் மட்டும் நீங்கள் வந்து பார்த்துருங்க. ஓகே, ஸோ அதனால் நம்ம எம்டிஎஸில் மேத்ஸ் அந்த அளவுக்கு முக்கியம் இல்லை அப்படின்னால மேத்ஸ் கொஷின்ஸ் வந்து இதில் வீடியோவாக கொடுக்க போகிறது கிடையாது. ஓகே, பட் டெய்லி இதில் வந்து ஒரு வீடியோ கண்டிப்பாக வந்துடும். காலையில் 7 மணிக்கு ஒரு வீடியோ வந்து அப்லோட் ஆகும். ஓகே, ஒரு சில நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங்லேயுமே வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணும். இப்போ ரீசனிங் வந்து ஒரு 20 வீடியோ இருக்குது அப்படின்னா அது ஈவினிங் தான் வரும். ஓகே, ஜிகேவும் இங்கிலீஷும் டெய்லி காலையில் ஒரு வீடியோ. ஒரு நாள் ஜிகே வந்துச்சுன்னா அடுத்த நாள் இங்கிலீஷ் வரும். ஓகே, அடுத்த நாள் ஜிகே. அந்த மாதிரி டெய்லி ஒரு வீடியோ காலையில் 7 மணிக்கு வந்து அப்லோட் பண்ணுவோம். ரீசனிங் டெய்லி ஈவினிங் வந்து ஒரு டாப்பிக்கும் ஒரு வீடியோ, அந்த டாபிக் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் கொடுப்போம். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் அந்த சீரீஸ் வந்து கண்டினியூ ஆக போகுது. கண்டிப்பாக எம்டிஎஸ் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னால் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஒருவேளை எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, நாட்கள் கம்மியாக இருக்குது அப்படின்னா ஒரு நாளைக்கு 2 வீடியோ 3 வீடியோ கூட நம்ம வந்து அப்லோட் பண்ணுவோம். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இதை கண்டிப்பாக எம்டிஎஸ் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டபிள் ஜிடி ரெண்டு பேருமே வந்து ரெண்டு எக்ஸாம் படிக்கிறவங்களுமே பார்த்துருங்க. இதனால் என்ன யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஷின்ஸ் ரிப்பீட் ஆகும். ஓகே, இப்போ நியூ வெண்டார் வந்துட்டாங்க, நியூ பேட்டர்ன் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஓகே, வெண்டார் சேஞ்ச் ஆகிருக்காங்க, நியூ பேட்டர்னு சொல்லிட்டு அவங்க கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் டிஃப்ரெண்ட்டாக கேட்கல. ஒரு சிலது வித்தியாசமாக கேட்குறாங்க, ஒரு சிலது தான். ஓகே, 1-2 கொஷின் தான் வித்தியாசமாக கேட்குறாங்க. பழைய பேட்டர்ன் தான், பழைய
கொஷின்ஸ் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இப்போவும் இருக்குது, அதை விட ஈஸியாக தான் இப்போ இருக்குது. அப்படின்னாலும் நீங்கள் கண்டிப்பாக இந்த சீரீஸ் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா கொஷின்ஸ் ரிப்பீட் ஆகும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ரிவிஷனும் ஆகும். ஓகே, இப்போ ஜிகேலாம் வந்து பார்த்தீங்கன்னா டாபிக் வைஸ் போகிறப்போ நீங்கள் படித்ததெல்லாம் ரிவைஸ் பண்ணிக்கலாம். இங்கிலீஷ்லேயுமே நீங்கள் அந்த கிராமர் ரூல் எல்லாத்தையுமே ரிவைஸ் பண்ணிக்கலாம். கொஷின் இந்த லெவலில் தான் கேட்குறாங்க அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வரும். ஓகே, நான் அதுக்கு எக்ஸ்ட்ரா நிறையா பாயிண்ட்ஸ் சொல்லுவேன், நிறையா எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறனால கண்டிப்பாக அது உங்களோட மைண்டில் நல்லா ஸ்டோர் ஆயிடும். ஓகே, ஸோ இதுக்கு வியூஸ் அதிகமாக வராது, கண்டிப்பாக தெரியும். ஏன்னா உங்களுக்கு ஸ்டடீஸ் ரிலேட்டடாக வீடியோஸ் போட்டால் யாரும் பார்க்குறவங்க ரொம்ப ரொம்ப கம்மி தான். பட் இருந்தாலும் இதை ரெகுலராக பார்க்குறவங்க செலெக்ஷன் ஆகிறதுக்கு அதிகமான பாசிபிலிட்டி இருக்குது. அப்படிங்கிறனால இதை வந்து நாங்கள் கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, ஸோ கண்டிப்பாக இதை வந்து பண்ணுவோம். ஓகே, இது நான் வந்து ஆல்ரெடி சொல்லிட்டேன். இதுக்கான வீடியோஸ் ஆல்ரெடி நம்ம எடுக்க ஆரம்பிச்சிட்டோம், கிளாஸஸ் வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். கண்டிப்பாக இதை வந்து கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, நீங்கள் பார்த்தாலும் பார்க்கலாட்டியும் வீடியோஸ் அப்லோட் ஆகும். ஓகே, அடுத்து இந்த சீரீஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் கான்ஸ்டபிள் ஜிடிக்கான கிராஷ் கோர்ஸ் வந்து அப்லோட் ஆகும். ஆல்ரெடி இதையும் இந்த எம்டிஎஸ்க்கான வீடியோஸும் ஜிடி ஆஸ்பிரண்ட்ஸ் பார்க்கணும். ஆனால் அதில் எம்டிஎஸோட ப்ரீவியஸ் கொஷின்ஸாக இருக்கும். ஸோ அப்போ கான்ஸ்டபிள் ஜிடிக்கான ப்ரீவியஸ் கொஷின்ஸும் நம்ம வந்து கொடுக்கணும். ஓகே, அதுக்கு நம்ம தனியாக இன்னொரு கிராஷ் கோர்ஸ் வந்து அதுவும் இதே சேனலில் ஃப்ரீயாக தான் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். அதில் மேத்ஸும் இருக்கும், ஏன்னா கான்ஸ்டபிள் ஜிடிக்கு மேத்ஸும் முக்கியம். ஓகே, ஸோ மேத்ஸ், ரீசனிங், ஜிகே, இங்கிலீஷ் 4 சப்ஜெக்ட்டுக்குமே வந்து உங்களுக்கு வீடியோஸ் அதில் அப்லோட் ஆகும். இப்போ நான் எம்டிஎஸ்க்கு என்ன சொன்னோன்னா அதே மாதிரி தான் இதுலேயுமே வந்து அப்லோட் ஆகும். ஓகே, ஸோ கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது வந்து எம்டிஎஸ் கிராஷ் கோர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக கான்ஸ்டபிள் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னால் இந்த சீரீஸும் கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ நிறைய பேர் வந்து இதுக்கு முன்னாலலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப்பில் ஃப்ரீயாக கொடுத்த வீடியோவை பார்த்துட்டு போஸ்டிங்கே வாங்கியிருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாலலாம் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டபிள் ஜிடிக்கான கட் ஆஃப் கம்மியாக இருக்கும். ஓகே, இப்போவுமே வந்து ரொம்பலாம் அதிகமாக இல்லை. இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது வரைக்கும் போட்டிருந்த அந்த ஃப்ரீ வீடியோஸ் அதை மட்டும் பார்த்துட்டே வந்து நிறைய பேர் வந்து போஸ்டிங்கே வாங்கியிருக்காங்க கான்ஸ்டபிள் ஜிடிக்கு. எம்டிஎஸ்க்கு அந்த அளவுக்கு பண்ணுறது பாசிபிள் கிடையாது, பட் கான்ஸ்டபிள் ஜிடிக்கு இது பாசிபிள். ஓகே, ஆனால் நீங்கள் எதுவுமே படிக்கலாட்ட கூட அட்லீஸ்ட் இதையாச்சும் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் எந்த கோர்ஸ்லையும் ஜாயின் பண்ணலை அப்படின்னா கூட இதையாச்சும் ஃபாலோ பண்ணுங்கள். இதை வச்சே நீங்கள் வந்து செலெக்ஷன் ஆக முடியும். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த சீரீஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. வேறு எதுவும் உங்களுக்கு சஜஷன் இருக்குது, அப்படி பண்ணுங்கள் எப்படி பண்ணுங்கன்னு எதுவும் சஜஷன் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அதில் எதெல்லாம் அப்ளிகபிள் ஆகுமோ, இதெல்லாம் வந்து எங்களால் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமோ அதெல்லாம் அப்கமிங் வீடியோஸில் வந்து நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். ஆல் த பெஸ்ட். தேங்க்ஸ்.